இறுதிக்கட்ட பிரச்சாரம் நெருங்கி கொண்டிருக்கு. இன்னும் 2 நாள் தான் இருக்குது. நாளை மாலை 6 மணியோடு இந்த பிரச்சாரம் முடிவடையும். இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒரு வித்தியாசமாக மக்களுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையை பெற்ற கூட்டணியாக அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையிலான கூட்டணி இருக்கிறது என்பதற்கு மாற்று கருத்து எதுவும் இல்லை. நாங்கள் வாக்காளரையெல்லாம் பார்க்கின்ற பொழுது எங்கள் தலைமையிலான கூட்டணி கட்சியான தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அண்ணன் கேப்டனுடைய கட்சியும் அதே மாதிரி அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் எங்களுக்கு பெரிய வரவாக கிடைத்த சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா SDPI கட்சியும் புதிய தமிழகம் மருது சேனை மற்றும் 11 அமைப்புகள் இன்றைக்கு எங்களுடைய கூட்டணி என்னை ஆதரிக்கிறார்கள். குறிப்பாக மதுரையை பொறுத்தளவுக்கு திக்கஸ்ட் அரசியல் களம் இது. இந்த களம் அதை தமிழ்நாட்டில் எதிரொலிக்கும் என்பது வரலாற்றில் ஒரு உண்மையான பதிவுகள். அது எதுவாக சினிமா துறையாக இருந்தாலும் நாடகத்துறையாக இருந்தாலும் அது அரசியல் இயக்கமாக இருந்தாலும் எந்த இதாக இருந்தாலும் இங்கே தான் தொடங்குவார்கள். அது ஒரு சென்டிமெண்ட்டாகவே வச்சுருக்காங்க. மதுரை மண் அப்படிப்பட்ட மண். எனவே இங்கே நாங்கள் பார்க்கின்ற காட்சிகள்லாம் டாக்டருக்கே வியப்பாகி விட்டது. முதல்ல கூட அவருக்கு கொஞ்சம் அச்சம்தான் இருந்தது, எப்படி அப்படின்ட்டு. எனவே இந்த தேர்தலில் நாங்கள் பார்த்தது முதல்ல தொடக்கமே மிக அற்புதமாக அமைந்தது. மக்கள் எல்லோருமே உமர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வரணும், அவங்களுக்கு நல்லது செஞ்சது ஆட்சி தான் அதிமுக. இந்த 3 ஆண்டுகள் அவர்கள் பட்டிருக்க வேதனைகள்லாம் அவர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளோ விலைவாசி ஏறி இருக்குது, இன்னைக்கு வரி உயர்வு, இன்னைக்கு ஒரு பக்கம் மாநில அரசுன்றா ஒரு பக்கம் மத்திய அரசனுடைய அந்த GSTனால் எல்லா விளைபொருட்களும் ஏறி போச்சு. சும்மா சொல்கிறாங்களே ஒழிய பாரதிய ஜனதா எதுவுமே இங்கே திட்டங்கள் நிறைவேறவில்லை. குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலை. அவங்க பீகார் குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு தான், அதுவும் வட மாநிலங்களுக்கு தான் அதிகமான திட்டங்களை கொடுத்து தொழில் ரீதியாக நாங்கள் திட்டங்கள்னால் தொழில் ரீதியாக அதன் மூலமாக துணை வணிகங்கள் வரும், அந்த மாதிரி செய்யலை. எனவே நான் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்குறேன். அவர் 15 லட்ச ரூபா போடுவோம் மத்திய அரசு சொன்னது ஒவ்வொரு குடும்பத்திலையும். அதுவும் 10 ஆண்டுகளாக 71 ரூபா விற்ற பெட்ரோல் இன்னைக்கு 100 ரூபாய்க்கு மேலே ஆகிப்போச்சு 2014. இந்த 5 பார்த்தீங்கன்னா 2014, 19 இருக்க பெட்ரோல் விலை டீசல் விலையெல்லாம் பன்மடங்கு கூடி போயிடுச்சு. இது காமெடி என்னன்னா, நம்முடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, 75 ரூபாய்க்கு டீசல் தருவோம், 65 ரூபாய்க்கு பெட்ரோல் தருவோம் அப்படின்னு காமெடி பண்ணுறாங்க. 4 ரூபா குறைக்காதவங்க, 5 ரூபா குறைக்காதவங்க இப்போ இதை சொல்கிறாங்க. கேஸுக்கு 100 ரூபா மானியம் கொடுக்காதவங்க. இதெல்லாம் மக்களில் நாங்கள் பார்க்குற ஒரு மனநிலை. அவங்க பொய்யே சொல்கிறாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. 100 ரூபா மானியம் கொடுக்காத மாநில அரசு எப்படி 500 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுப்பாங்க அப்படின்றது பாமர மக்களுக்கும் தெரியுது, பெண்களுக்கே தெரியுது. அவன் சும்மா எங்களை ஏமாத்துறான், விடியல் தருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எங்கள் தலையில் பூரா வீட்டு வரை பல்வேறு வரிகளை உயர்த்தி விட்டாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி இருக்கிறதுனால டாக்டருடைய நல்ல பண்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இவர் நடத்துகிற தன்னார்வ தொண்டு நல்லா தெரியுது. மதுரையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கார். மாற்றுத்திறனாளிகளுக்கு கை கொடுத்துருக்கார், கால் கொடுத்துருக்கார். நல்ல பண்பாளர். வர்றவங்ககிட்ட காசை எதிர்பார்க்க அவங்க மனசை பார்த்து ஏழை பாளைகளுக்கு உதவி செய்கிறார். நல்ல மனம்பாடு அவருக்கு போடணும்ப்பா அப்படின்ட்டு. இன்னொன்று, வேட்பாளர் அவங்களுக்கு ரொம்ப வீக்கான வேட்பாளரை இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு நிப்பாட்டி இருக்குது. இன்னைக்கு களத்தில் அவர் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை கூட அவர் உயர்த்தி விட்ட இந்த நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கிய திராவிட முன்னேற்ற கழக கூட அவர் பார்த்ததில்லை. மதுரைக்கே எந்த திட்டமும் முக்கியமான திட்டங்கள் கொண்டு வரல. நம்ம பார்க்கும்போதெல்லாம் கீழடி அது கீழடினா நாங்கள் கொண்டு வந்தது, இவங்களா பேர் வச்சுக்கிறாங்க ஸ்டிக்கர் ஓட்டுற மாதிரி. நாங்கள் கொண்டு வந்து எங்கள் காலத்தில் கொண்டு வந்து அது ஆராய்ச்சி அதுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. இவங்க கூடுதலாக நிதி ஒதுக்கிறாங்க. இவர் என்னமோ புதுசாக போய் தொல்பொருள் ஆராய்ச்சி இல்லை ஏதோ நிபுணராக இருந்த மாதிரி கண்டுபிடிச்ச மாதிரி எல்லாம் பேசுகிறாரு. இன்னும் கதைக்கு உதவலை, இன்னும் செல்ஃப் எடுக்கலை அவருக்கு. இங்கே ஸ்டார்ட் ஆகி நாங்கள் ஹை ஸ்பீடில் போயிட்டுருக்காரு எங்கள் வேட்பாளர். பார்த்தீங்கன்னா அவர் சிரித்த முகமும் அவருடைய முகமும் அவர் உருவம் பாருங்கள், அருமையாக இருக்குது. அவர் கதாநாயகன படத்தில் இருந்தால் இப்போவும் கதாநாயகனா களத்தில் இருக்கிறார். அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கள் தொண்டர்கள்லாம் மகிழ்ச்சியாக வேலை பார்க்குறாங்க. எல்லா தொண்டர்களும் புரட்சி தமிழர் எடப்பாடியார், புரட்சி தலைவர் அம்மாவுடைய இயக்கம் தமிழ்நாட்டில்
மிகப்பெரிய வெற்றி பெறும். அது மதுரை புரட்சித் தலைவர் புரட்சி அம்மாவுடைய கோட்டை. இன்றைக்கு நாங்கள் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயரை தாங்கியிருக்கிற இந்த விளையாட்டு திடலில் நாங்கள் நின்று இப்போ உங்களெல்லாம் பார்க்குறோம், சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கு. இந்த விளையாட்டு திடலுக்கு பலமுறை தலைவர் வந்திருக்கார். இங்கே இருக்கிற ஒளி காட்சி மொத தலைவர் தான் தொடங்கி வைத்தார். அது மாதிரி இது மாதிரி நிறைய திட்டங்கள், இந்த ரேஸ்கோர்ஸ் மைதானம், இந்த பந்தய திடல், புரட்சித் தலைவருடைய பெயரால் இருக்கிற இந்த பந்தய திடலுடைய அத்தனை வளர்ச்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடந்த வளர்ச்சி தான். இந்த அரசாங்கம் வந்து இப்போ தான் நிதி ஒதுக்கியிருக்காங்க, ஒன்றுமே செய்யலை. இங்கே இருக்கிற இண்டோர் கோர்ட் ஆகட்டும், செட்டில் காக்க இண்டோர் கோர்ட் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும், டேபிள் டென்னிஸ் அந்த எந்த கோர்ட்டாக இருந்தாலும், இங்கே இருக்கிற பேஸ்கெட் பால், இங்கே இருக்கிற இந்த டேக்கோண்டா, அங்கே இருக்க ஜிம்னாஸ்டிக் பண்ணுற அந்த திடல், எதுவாக இருந்தாலும் இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் 10 ஆண்டுகள் அமைச்சராக இருந்ததுனால நான் சொல்லி அந்த அமைச்சர்கிட்ட பேசி இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்து எனக்கு மதுரையில் தண்ணீரப்பற்ற மதுரையாக இன்னும் 2 ஆண்டுகளில் 50 ஆண்டுகளுக்கு குடிநீர் பிரச்சனையே இல்லை என்ற வரலாற்றை படைக்கிற அந்த அற்புதமான திட்டம். எல்லா வீட்டுக்கும் தண்ணி போக இருக்கிறது. மதுரை ஸ்மார்ட் சிட்டி பணியில் நாங்கள் செஞ்சது மாதிரி இந்த அரசாங்கம் எதையும் செய்யலை. இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க. 7 கிலோமீட்டருக்கு பாலம் அமைக்கிறது, பறக்கும் பாலம் என்பதே இப்பொழுதுதான் மக்கள் பார்க்குறாங்க. எங்கள் காலவாசல் பகுதியில் இப்போ நான் வந்து முடக்கு சாலையில் என்னுடைய முயற்சியில் கொண்டு வந்து கொடுத்து அது அந்த பாலம்லாம் திறக்கிற சூழ்நிலையில் இருக்குது. அது எங்கள் காலத்தில் தொடங்கி அப்போ இருந்தே பணி நடந்து இடையில நிதி ஒதுக்காதனால இப்போ தான் விரைவாக முடிக்க போகிறாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற ஓப்பலாப்படி திற பாலம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா குருவிக்காரன் சாட்டம் பாலம், செல்லூர் பாலம், ஆரப்பாளையம் பாலம் அத்தனையும் எங்கள் காலத்தில் கொண்டு வரப்பட்டு 3 தடுப்பணை கட்டியிருக்கோம். நிறையாத மாரியம்மன் தெப்பக்கூடத்தில் நிறைச்சி இது மாதிரி நாங்கள் சாதனையை சொல்கிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியான கம்யூனிஸ்ட் வேட்பாளர் வெங்கடேசன் எதையும் சொல்லலை. அவர் முதல்ல நல்ல கதையை எழுதினார், இப்போ கதை விடுறார். அதுலேயும் சரத்து இல்லை. சரக்கு இருந்தால் பொதுவாக சரக்கு முறுக்கா செட்டியார் முறுக்கான்னு சொல்லுவாங்க ஒரு பொதுவாக. இன்றைக்கி அவர்கிட்ட சரக்கும் இல்லை, செட்டியார் முறுக்கும் இல்லை, அந்த கூட்டணி வலு இல்லை, மக்கள் புறக்கணிக்கிறாங்க. எங்கிட்ட சரக்கும் சூப்பர் சரக்கு, மருத்துவர் சரக்கு. எங்கள் செட்டியார், எங்கள் புரட்சி தமிழரும் முறுக்கானவர். ஒரு 2 ஆளுங்கட்சியை எதிர்த்து களத்தில் நின்று இன்னைக்கு இருக்கிறார். இவரை போய் இன்றைக்கு பாரதிய ஜனதாவுடைய தலைவர் பேசுகிறார். ஆனால் தமிழகத்தை பொறுத்தளவுக்கு அவர் நல்லா மாட்டிக்கொண்டு ஆடாக இருக்கிறார். ஒன்றும் சிங்கம், ஒரு பக்கம் சிங்கம், ஒரு பக்கம் சிறுத்தை. இந்த சிறுத்தைக்கும் இடையில மாட்டிய ஆட்டுக்குட்டியாக இன்னைக்கு மாட்டிக்கொண்டு என்ன பேசுகிறோன்னு தெரியும் பிதட்டி கொண்டு இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. எனவே இதில் வெற்றி பெறப் போகிறது மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற, மக்களுடைய அபரிதமான ஆதரவு பெற்றிருக்க எங்களுடைய டாக்டர் சரவணன். இரட்டை இலை என்பதை தெரியும். டாக்டர் சொல்லுவார், இந்த தேர்தல் ஆரம்பிக்கிறப்ப வந்து பிரச்சாரம் முடிஞ்சிச்சு, முடிய போகுது. 3 அணி போட்டியாக தான் முதல்ல முன்னிறுத்தினாங்க. பாஜக கூட்டணி ஒன்று, அதிமுக. இப்போ இது எந்த இடத்துல வந்து நிற்குதுன்னு நினைக்கிறேன். இது பொறுத்தளவு, மதுரையை பொறுத்தளவுங்க, இது அரசியல் விழிப்புணர்வு மிக்க பூமி. இந்த பூமியில் வந்து பொதுவாக நான் சொல்கிறதுன்னா, எங்களுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் நடித்த படம் பாருங்கள். மற்ற யாரையுமே இதாக நம்பியார் தான் எங்களுக்கு எது, நம்பியாரை தான் தலைவர் எதிர்ப்பாங்க போட சொல்லுவார். இல்லை PS வீரப்பாவை போட சொல்லுவார், மனோகரனை போட சொல்லுவார். எங்களுக்கு இன்னைக்கு மனோகரனாக PS வீரப்பாவாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். மற்றெல்லாம் சுஜிபி அவங்களாம் இப்போல்லாம் பேராசிரியர், பாவம் பேராசிரியர் சீனிவாசன் எனக்கு நல்ல தெரிஞ்சவர் தான், நல்ல பழக்கமாக அன்பாக பழகக்கூடியவர். அவரை போய் களத்தில் இப்போ நோட்டாவை காட்டிலும் கம்மியாக ஓட்டு வாங்க போகிறாரு பாரதிய ஜனதா. அது மதுரையை வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது ஆன்மீக பூமி, இந்த ஆன்மீக பூமியில் பாரதிய ஜனதா நம்ம சொல்லி ஓட்டு வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கதைக்கு உதவாது தலைவரே. இந்த கத்திரிக்காய் கதையெல்லாம் இங்கே நடக்காது என்பது அவருக்கே தெரிஞ்சு போச்சு. தமிழ்நாடு முழுவதுமே இன்னைக்கு அது அந்த கட்சியை வந்து நிச்சயமாக இந்த சும்மா யூடியூப்பு இந்த ஒரு பத்திரிக்கை மட்டும் தூக்கி நிறுத்துறாங்க. இந்த பத்திரிக்கைலாம் செயற்கையாக தூக்கி நிப்பாட்டெல்லாம் நிற்காது. விளம்பரம் நல்லா இருக்கும் பாருங்கள், ட்ரெய்லர் நல்லா இருக்கும். ட்ரெய்லர் படங்கள் பாருங்கள், ட்ரெய்லர் நல்லா இருக்கும். படம் சொதைப்புறும், படம் ஃப்ளாப் ஆயிரும். அது மாதிரி இப்போ ட்ரெய்லர் அவங்க போடுறதெல்லாம் ட்ரெய்லர் பாரதிய ஜனதா போடுறதுனா ரிசல்ட்டு ஃப்ளாப்பு, படம் மக்கள் ஏற்றுக்கிறது அப்படின்றதான் வரும். இங்கே வந்து திமுக தான் தமிழ்நாட்டில் கலதில்லை. எங்களுடைய எதிரி இன்னைக்கு இந்த ஆட்சியினுடைய அவலங்களை எடுத்து சொல்லியிருக்கோம், மத்திய அரசுடைய வேதனைகளை எடுத்து சொல்லியிருக்கிறோம். மக்கள் நல்லா கேட்குறாங்க, டாக்டர் நல்லா பேசுகிறாரு.
எனவே எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக சார், உண்மை சார். காமராஜர் போன்ற நல்லாட்சியை பிஜேபியால மட்டும்தான் தர முடியும் தமிழகத்துக்குன்னு சொல்லிட்டு மோடி சொல்லியிருக்கிறார். சரி, மோடிஜி நான் சொல்கிறேன், ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே எந்த மக்கள் அதிகமாக வர்றாங்கன்னா அங்கே அதுக்கு தகுந்த மாதிரி எழுதி கொடுக்கணும். அவர் சொல்கிற அவருக்கு என்ன தெரியும், அவர் அங்கே வடகோடியில் இருக்கார், தென்கோடியில் இருக்கிறது எழுதி கொடுக்குறவங்க அவர் சொல்லணும். ஏப்பா இதுவரைக்கும் 10 ஆண்டுகள் நான் ஒரு பாமரனா கேட்குறேன், ஐயா சாமி மோடிஜி சாமி நீங்கள் தானே 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தீங்க, ஏன் காமராஜ் ஆட்சி கொடுக்கல, என் புரட்சித் தலைவர் ஆட்சி கொடுக்கல, எம்ஜிஆர் ஆட்சி கொடுக்கல அப்படின்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டோமா? இது வரைக்கும் கொடுக்கல, இனிமேல் கொடுப்போம்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சொன்னதே செய்யலை, அப்புறம் நான் இதை செய்வேன் அதை செய்வேன் சொன்னால் மக்களை ஏமாற்றுறாங்க. அது யாராக இருந்தாலும் இன்னைக்கு கலைஞர் குடும்பத்தில் இருக்கிற நாங்கள் இந்த கட்சியை கலைஞர் குடும்பம் ஒரு கட்சியே பெருந்தை அண்ணா உருவாக்கிய அந்த இயக்கத்தை கபலீகரம் செய்து விட்டது, இன்னைக்கு ஊழல் பெருத்து விட்டது திமுக ஆட்சியில் அப்படின்னு சொல்லி தான் அந்த கட்சியை தொடங்குது. திமுக என்ற தீய சக்தியை ஒழிக்கு வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போயாது ஒழியாது புரட்சித் தலைவர் அம்மா சொன்னாங்க. அதே வழியில் புரட்சித் தலைவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் வழி நடத்தி கொண்டிருக்கார். ஒருத்தர் பாருங்க, இங்கே எங்கிட்ட எப்படி இருந்த மனுஷன் இன்னைக்கு பலாப்பழத்தை தூக்கிட்டு அவர் நிற்கிற காட்சியை பாருங்க. பழுக்கிறதுன்னு சொல்றாங்க, அழுகி போகுது. அது என்னன்னா உண்மையிலேயே மனச்சாச்சு. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக தன் மானம் ரோசம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓபிஎஸ் போய் அண்ணாமலை புரட்சி தலைவர் அம்மாவை எவ்வளவு கொச்சைப்படுத்தணுமோ பேசினார் அண்ணாமலை. எங்களுக்கு அண்ணாமலைக்கு என்ன பங்கு வாங்க போய்ப்பா? அவர் ஆட்டுக்குட்டியோட வீடோட அங்கே இருக்காரு. அவர் நாமக்கல் மாவட்டம், அது கரூர் மாவட்டமாக தெரியல. எங்களுக்கு என்ன இருக்கு? அவர் எங்கள் அம்மாவை எங்கள் தலைவர்களை அண்ணாவை பற்றி பேசுகிறார், தந்தை பெரியாரை பற்றி பேசினார். அப்படி இதே டீ அடிக்கிறார் நம்ம பன்னீர் ஓபிஎஸ் அவர்கள். அவர் இன்னைக்கு உலகத்துக்கு தெரியுதுன்னா, நாட்டுக்கு தெரியுதுன்னா, 3 முறை நீங்களே போடுறீங்க, 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், 3 முறை முதலமைச்சராக. இந்த 3 முறை முதலமைச்சராக யார் காரணம்? அந்த தலைவியை கொச்சைப்படுத்தியவரை அவர் பேசுறாரு, இவர் கைகூப்பை நின்று ஓட்டு கேட்கிறார். நம்ம வேட்பாளர் பேசுவார். அப்படியே எல்லா பக்கமும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறீங்க, நிலவரங்கள்லாம் எப்படி இருக்கு, மக்கள்கிட்ட எழுச்சி எப்படி இருக்கு? இப்ப தேர்தல் பிரச்சாரம் முடிவடைகிற நேரம் வந்துருச்சு. அனைத்து தரப்பும் அனைத்து தரப்பு மக்களும் ஒன்று கூடக்கூடிய இடம் இந்த ரேஸ் கோர்ஸ். அதனால எங்க அமைச்சர் சொன்ன மாதிரி காலையில் இன்னைக்கு வந்தோம், ஜாகர்ஸ் கிளப்புக்கு போனோம், ஒவ்வொரு டென்னிஸ் கோர்ட்டு, பேஸ்கெட்பால் கோர்ட் எல்லாம் போறோம். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இது வரைக்கும் மதுரையில் இருக்கக்கூடிய பாலங்கள், கட்டடங்கள் இதைத்தான் அமைச்சர் உருவாக்கி இருந்தாரு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தா இங்கே இருக்க கிரவுண்டு, இந்த வச்சிருக்க மரம், இது எல்லாமே அவரோட அமைச்சர் அந்த பீரியடில் இன்னும் அவருடைய காலேஜ் பருவங்கள்ல இங்கே போய்கிட்டு இருந்தது. இது எல்லாம் கேட்கல எங்களுக்கு பெரிய வியப்பாக இருக்குது. அதில் மதுரையோட அப்துல் கலாம் தான் இப்போ நாங்கள் சொல்லணும். ஏன்னா இவ்வளவு மரங்களை உள்ள ரெஸ்கோஸில் அமைச்சர் தான் வச்சிருக்காருன்றது எங்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. சகலகலா வல்லவராக இருக்கிறார் எங்கள் அமைச்சர். அதனால மக்களோட ஏகோபித்த ஆதரவு எங்களுக்கு தெரியுது. பார்க்குறவங்க எல்லாம் நேசக்கரம் நீட்டுறாங்க. ஆமாம், மாணவர்களை பார்த்தோம், பெண்களை பார்த்தோம், இன்னும் இளைஞர்களை பார்க்குறோம், இன்னும் பிஸ்னஸ் மேனை பார்க்குறோம், அரசு ஊழியர்களை பார்க்குறோம். எல்லாருமே இந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மனோநிலையில் இருக்கிறாங்கன்றது வெட்ட வெளிச்சமாக இருக்குது. ஏன்னா சில பத்திரிகை பொய்யான கருத்து திணிப்பை செய்கிறாங்க. இன்றைக்கி நாங்கள் வாக்கும் கேட்டோம், ஒரு இன்டைரக்ட் சர்வேயே அது அமைஞ்சு போச்சு. பார்க்கல அந்த பத்திரிகைகள் சொன்னதெல்லாம் அப்பட்டமான போய் எங்கள் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி சொன்ன மாதிரி இந்த விமர்சனத்தெல்லாம் தாண்டி அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகம் 40 தொகுதிகள் பாண்டிச்சேரி உட்பட வெற்றி பெறும். மதுரை 2 லட்சம் வாக்கள் வித்தியாசத்தில் நாங்கள் எங்கள் அமைச்சர் வழிகாட்டுபடி நாங்கள் ஜெயிப்போம். வச்சாங்க. அதனால் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினரை நிச்சயமாக இந்த ரேஸ் கோர்ஸில் என்ன தேவைப்படுதோ அந்த தேவைகளை உடனடியாக பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் உருவாக்குவோம். ஆமாம், எங்கள் அமைச்சர் ஏற்கனவே பண்ணியிருக்காரு இல்லையா, அதில் தொடர்ச்சியாக அதை நாங்கள் அதில் கண்டினியூ பண்ணுவோம். நாங்கள் இந்த 6 தொகுதிக்கு ஒரு விளையாட்டு மைதானம் மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயங்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் விளையாட்டு மைதானம் அதெல்லாம் கொடுக்கல. நாங்கள் நிறைவேற்றிட்டோம், எங்கள் காலத்தில் நிறைவேற்றிட்டோம். நீங்கள் சொல்கிறது இவங்க காலத்தில் இன்னும் நிறைவேற்றலை. நான் கூட நம்ம ஜெயந்திபுரத்தில் அந்த பகுதியில் இருக்கிற
இளைஞர்களுக்காக அவங்க விளையாட வேணும்னா இங்கே வரணும், இல்லைன்னா மெஜ்ரா காலேஜ் போக வேண்டியிருக்கு, இல்லைன்னா திருப்பூண்டம் இன்ஜினியரிங் காலேஜ் போக வேண்டியிருக்கு. எனவே அதெல்லாம் இது பண்ணுறதுக்கு தான் நாங்கள் ஒரு 2.25 ஏக்கர் இது வந்து நம்ம ஜெயந்திபுரம் அவனியாபுரம் சந்திக்கிற இடத்துல கொடுத்து அது எல்லாமே கோப்பெல்லாம் போயிடுச்சு. இன்னும் நிதி தான் ஒதுக்காமல் இருக்காங்க. கொஞ்சம் சூப்பர். நல்ல முன்னாடி